வாசுதேவனாகிய நான் அவனை நிச்சயம் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற திருட நிச்சயத்தோடு கூட என்னை அவன் சரணம் அடைஞ்சுட்டானோ அவன் நித்தியம் சாஸ்வதம் வைஷ்ணவம் பதம், அவனும் அத்தகைய வைஷ்ணவ பதமான சாஸ்வதமான வைகுண்டத்தை அடைவான் அப்படின்னு இங்க பிரதிஷித்த கர்மாவை செய்து கொண்டும் அப்படிங்கிறார். இரண்டாவது சரணாகதன் விஷயத்துல சொல்றார், மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படிங்கும் பொழுது மத்யஜனசீலகா சௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டானமாக்கக்கூடிய என்னுடைய அனுஷ்டானங்களை தர்ம காரியங்களை செய்து கொண்டு எவன் ஒருவன் என்னுடைய நமஸ்காராதி பக்தியை செய்து கொண்டு என்ன சரணம் அடைகிறானோ அவனை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். முதல் சரணாகதி பாப புண்ணியங்கள் ரெண்டையும் சேர்த்து செய்கிறவன். இரண்டாவது சரணாகதி பாபத்தை விலைக்கு விட்டு புண்ணியங்களை மட்டும் பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுகிறவன். மூன்றாவது சரணாகதி பாபத்தையும் புண்ணியத்தையும் விட்டுவிட்டு சர்வதோமுகமாக சரணாகதி பண்றவன் என்று மூன்று விதமான சரணாகதி இங்க சொல்லப்படுறது. அதனால உத்தமமான சரணாகதனுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது அதைரியம் அடைஞ்ச ஜனங்களுக்கு இந்த ரெண்டு சரணாகதியும் சொல்லிருக்கு அப்படிங்கிறது கீதையில இடம் இருக்கு. உத்தமனுடைய நிலையை கொண்டு முடிக்கிறது நியாயம்தானே. அதுக்காக நம்ம எல்லாரையும் கைவிட்டுட்டான் கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக இவாளுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக உத்தம சரணாகதியை சொல்லாம இருக்க முடியாது. அந்த உத்தம சரணாகதியில போய் முடிஞ்ச போதிலும் கூட அதமன் பிரதிஷித்த கர்மாக்களை பண்ணி கொண்டு என்ன சரணாகதி பண்றவன் அப்படிங்கிற விஷயத்துல எப்படி காப்பாற்றுவான்ங்கிறதுக்கு கீதையிலேயே இதுக்கு முன்னாடியே அபிஜேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவ்யா சமயக் வியவசிதோகிதா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி அப்படிங்கிற வாக்கியம் இருக்கிறதுனால அத்தகைய பிரதிஷித்த கர்மங்களை பண்ணிட்டு இருந்தவன கூட நான் கைவிட மாட்டேன், என்னுடைய பக்தன் நாசமாக மாட்டான், அவனும் மத்தியபாஷயா என்னையே ஆசிரியித்து நான் தான் கத்தின்னு இருக்கிறதுனாலே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் ஸ்தானத்துக்கு அழைச்சுன்னு வந்து அவனை காப்பாற்றி விடுவேன், அவனிடத்துல உள்ள தோஷங்களை விலக்கி உத்தம பதவியை அடையும்படியாக செய்வேன் அப்படின்னு ஒரு சரணாகதி. அதுக்கு அடுத்தது அவன் விஷயம்தான் மச்சித்த சர்வதுர்காணி மத் பிரசாதாத்தர் தரிசசி முதலியவைகள்லாம் சொல்லிட்டு வரது. இதற்கு அடுத்தபடியாக சொன்ன சரணாகதி, நீ எந்த தர்மங்களை பண்ணினாலும் அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு அப்படின்னு பகவான் சொல்ற சரணாகதி. இது கர்மயோகியாக சொன்னது. ஸ்வகர்மணா தமபியர்த்திய சித்திம் விந்ததி மாணவா ஸ்ருதிஸ்மிருதிர் மமைவாஜ்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மமத்ரோகி மத்பக்தோதி ந வைஷ்ணவா அப்படின்னு வர்ணாசிரமவதா ராஜன்னே அப்படின்னு சாஸ்திர பிரமாணங்கள்ல நம்பிக்கை உடையவனாக சாஸ்திரங்கள்ல இருந்து விலகாதவனாகவும் நிஷித்த கர்மங்கள் எல்லாம் அடியோடு விட்டுட்டு விகித கர்மங்களையும் யதாசக்தி பண்ணிக்கொண்டு அவைகளை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு கூட கர்மயோகியாக பகவத் பக்தனாக பகவான் ரட்சிப்பான் என்கின்ற சிஷ்டாச்சார சம்பன்னனான பகவத் பக்தன், துஷ்டனான பகவத் பக்தன், கடைசியில சிஷ்டாச்சாரம் துஷ்டத்தனம் ரெண்டையும் விலகினான சன்னியாசியான பக்தன் என்று ஞானிங்கிற மூணாவது ஸ்தானத்துல உள்ள நாலாவது ஸ்தானத்துல உள்ள பக்தனை கடைசியில காற்றார் தமேவ சர்வதர்மான் பரித்தியஜ்யே அப்படின்னு. அவன் விஷயத்தை சொல்லும் பொழுதுதான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரச்சே அப்படின்னு இந்த இடத்துல அத்தகைய மூன்று விதமான சரணாகத பக்தர்களை காட்டியிருக்கிறான்ங்கிறத மதுசூதன சரஸ்வதி எடுத்து சொல்றார். மாம் ஐஷ்யசி ஏவம் சதா பாகவத தர்மானுஷ்டானேன மை அனுராகோத்பத்தியா மன்மனாசன்னு மாம் பகவந்தம் வாசுதேவமே வைஷ்யசி பிராப்சியசி என்று பூர்வ ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் இது. தஸ்யைவாகம் அமைவாசௌ சஜேவாக மிதித்ரிதா பகவத் சரணத்துவம் சியாத் சாதனாபியாச பாகதா. இது மதுசூதன சுவாமியுடைய ஸ்லோகம். மூன்று விதமான சரணாகதி என்னென்ன? தஸ்யைவாகம் மமைவாசௌ சஜேவாகம். மூன்று விதமான சரணாகதி இங்க பிரிச்சு காட்டப்படுறது. தஸ்யைவாகம் அவனுக்கே நான் சொந்தம், அது கொஞ்சம் பரிபக்குவம் அதிகமானதும் எனக்கே அவர் சொந்தம். அதை விட பரிபக்குவம் ஆகி பார்த்தா நானே அவர் தான். இந்த மூன்று விதமான பரிபாகம் கிரமேண வரதான். அதுல எனக்கே அவர் சொந்தம், தஸ்யைவாகம் அவருக்கே நான் சொந்தம்ங்கிறது பரமதீனனாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில பரமவினீதனாக அவன் இருக்கிறான். வினீதனா இருக்கும் போது சொல்றான். அந்த மூணுக்கும் உதாரணமும் கொடுக்கிறார். பகவத் பாதாச்சாரியுடைய ஷட்பதி ஸ்தோத்திரத்துல பேதபாவத்தை அவலம்பிச்சுதான் அபிநயம் அபநய விஷ்ணு என்று ஆரம்பிக்கிறார். என்னுடைய அபிநயத்தை பர்த்தையா ஏந்தாள் அப்பேற்பட்ட ஈஸ்வரனான உன்னை என் ஸ்வரூபம் நான் சொல்றேனே, என்னுடைய அபிநயத்தை நீக்கு. நான் சம்சாரி இல்லையா, நீ மோட்சப்பிரதன் இல்லையா, உன் ஸ்வரூபமும் என் ஸ்வரூபமும் ஒண்ணுன்னு சொல்ற அபிநயம் பத்தியா எனக்கு, இதை நீக்கு அப்படின்னு உபக்கிரமிச்சு பிறகு அந்த சத்யபிபேதாபகமே. அதுக்காக சாஸ்திரம் தானே,
நீ ஞானஸ்வரூபன், நான் ஞானஸ்வரூபங்கிறது சத்தியம்தானே. அந்த ஞானஸ்வரூபங்கிற விஷயத்தை சொல்லி சத்யபி பேதாபகமே மதுசூதன சுவாமி சொல்றார், தத்ரே ஆத்யம் மிருது யதா சத்யபி பேதாபகமே நாத இதி. சத்யபி பேதாபகமே என்று ஆச்சாரிய பாதால் சொன்ன பிரகாரத்தினால செய்யக்கூடிய பக்தி மிருதுவான பக்தி முதல்ல சொன்னது. சர்வகர்மாண்யபி சதா அப்படிங்கிறவனுடைய பக்தி. ஏன்னா அவன் பகவானிடத்துல போகும்பொழுது பரம வினயம் அவனுக்கு வந்துடும். அப்பதான் அவன் சொல்றான், நீ சர்வஜன், நான் கிஞ்சித்யன், நீ சர்வசக்தன், நான் அசக்தன், நீ சர்வஸ்வாமி, நான் உன்னுடைய நியாமகன், நீ சர்வ கர்ம பலப்பிரதன், நான் கர்த்தா போக்தா, நீ மோட்சப்பிரதன், நான் சம்சாரி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பக்தாள் கிட்டக வரும்பொழுது சர்வ கர்மாண்யபி சதா குர்வானஹா மத்தியபாஷயா அப்படிங்கிற ஸ்லோகோக்தமான சரணாகதி தானே வரும். அப்பதானே சொல்றாரு, சாமுத்ரோகி தரங்கா கொச்சன சமுத்ரோ நதாரங்கா அப்படிங்கிற ஸ்லோகம் தானே இது. சத்யபி பேதாபகமே நாத தவாகம் ந மாமகீனஸ்துவம். உன்னுடையவன் நானே தவிர என்னுடையவன் நீ அல்ல. நீதான் எனக்கு ஆதாரம், உனக்கு ஆதேயன் நான். நீதான் என்னை தாங்கிறவன், உன்னால தாங்கப்படுறவன் நான். அதனாலே சுவாமி தாசபாவம் பூர்ணமாக இங்க இருக்கு. இந்த இடத்துல வினயம் மரியாதை தான் இந்த பக்தியில முக்கியம் நிற்கிறது. அதுக்கு அடுத்த நிலை போயிடுச்சுன்னா அடுத்த பக்தி எடுத்து காட்டுறார். அடுத்த பக்தி இல்லைன்னா எனக்குன்னா நீ முள்ள நைசா வரும்பொழுது உனக்கு நான் அப்படின்னு வந்துட்டு கிட்டக்க வந்ததும் பிரேம ஜாஸ்தியான பிறகு என்னமா அவங்கிட்ட நீ போகலாம், என்னுடையவன் தான் நீ அப்படிங்கிற சுவாதீனம் வந்துடுது இல்லையா. இப்போதான் யாகி மாதவே யாகி கேசவே முதலீதானே கீத கோவிந்தத்துல சொன்ன பாவங்கள்லாம் இப்போதான் வரும். நீங்க நிற்காதே ஓடிப்போ அப்படின்னு சொல்ல, எனக்கே சொந்தமானவன் நீ அங்க போய் நின்னியானா எப்படி 1000 பக்தால சகிக்காத ஒரு பாவம் இது. ஏனால் தனக்கு சுவாதீனமானவன் அப்படின்னு திருப்பி போடுறா. அப்படின்னா பிரௌடமான பக்தி வந்து எடுத்தான்னு அர்த்தம். மிருதுவாக இருந்த பக்தி இப்போ நல்ல பிரௌடமான பக்தி வந்தோடும். இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி தித்தீயம் மத்தியம் யதா ஹஸ்தமுட்சிப்ப யாதோசி இதி அப்படிங்கிறார். ஹஸ்தமுட்சிப்ப யாதோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம் ஹிருதயாத் யதி நிர்யாசி பௌருஷம் கணயாமிதேனார் லீலாசுகர். சரித்திராங்க லீலாசுகருக்கு கண் தெரியாது. பிருந்தாவனத்துல தேடிக்கொண்டே வரார். கதறிக்கொண்டே கிருஷ்ணா கிருஷ்ணா உன் தரிசனம் எனக்கு கிடைக்காதான்னு தவிச்சு கொண்டே முள்ள பிருந்தாவன சமீபம் வந்துட்டார். கையில கோலை வச்சுன்னு இப்படி தடவி கொண்டே போறார். இப்படி தடவிண்டே போகும் பொழுது ஒரு படுகுழி வருது, அதுல விழுந்துட போறாருன்னு ஒரு பையன் வந்து, தாத்தா இப்படி வாரும் நடா பையா, இத்தனை நேரம் பள்ளத்துல விழ பாத்தீர, நல்ல பையனா இருக்கேடாப்பா. பொதுவா குழந்தைகள்லாம் பள்ளத்துல விழுந்துட்டா கை கொட்டி சிரிக்கும், தாத்தா விழுந்துட்டா டோய் அப்படின்னு கை சட்டி சிரிக்கும். நீ விழாம முள்ள இந்தண்ட நகர்த்தி விட்டேடா குழந்தை, நல்ல பையனா இருக்கேடா. நான் இங்க வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்கதானே மாடு மேய்ச்சுட்டு இருந்தேன். மாடு மேய்ச்சுட்டு இருந்தியாடா பையா? உன் பேர் என்னடா? என் பேர் கண்ணையா. கண்ணையாவா? மாடு மேய்ச்சுட்டு ரொம்ப பொருத்தமா இருக்கேடா. ஏண்டா குழந்தை, இந்த ஊர் என்ன ஊருடா? இதுதான் பிருந்தாவனம். இது என்னது பிருந்தாவனம் வந்தோமா? கண்ணையா மாடு மேய்க்கான் எல்லாம் பொருத்தமா இருக்கே. நீ என்னுடைய தெய்வமா கிருஷ்ணா? உங்களுக்கு யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தெய்வம் தான். தாத்தா அப்படி வாரும், கீழே விழுந்துடுவீர், இப்படி வாரும், முள்ள வரும் என்று கையை பிடிச்சு அந்த சின்ன வாண்டு பையன் அழைச்சண்டு போறா. இருந்தாலும் இவருக்கு சந்தேகம் வந்து கொடுத்து, கண்ணு இல்லையே, கண்ணு இருந்தா இப்ப பார்த்துருவோமே இந்த குழந்தைய, தடவி வேணா பார்க்கலாமா என்று முள்ள தடியை இழுத்தார். தடியை இழுத்து முள்ள அந்த கையை பிடிச்சு விடலாம், பிடிச்சுட்டு என்ன விட்டுட்டு ஓடிவிடுவான். அவனை தடவி பார்த்து விடலான்னு இவர் ஒரு சாமர்த்தியம் பண்ண, அவன் கையை பிடிச்சு விட, பிடிச்ச கையை பட்டுன்னு உதறிண்டா, எடுத்துட்டான் ஓட்டான். ஏன்னா நான் தானே மெனக்கட்டு தானே வந்து தாத்தான்னு கூப்பிட்டு தடியும் கொடுத்து அழைச்சுன்னு போறேங்கும் பொழுது பலப்பிராப்தி பரியந்தம் நானே இருப்பேன் அப்படிங்கிற தைரியம் இல்லாம நீ ஒரு சாமர்த்தியம் ஏன் பண்ற? உனக்கு அப்படி கிருஷ்ண தரிசனம் கொடுக்கறான் தான் இப்படி வந்தவன் கொடுக்காதபடியா போயிட போறேன். உனக்கு என்ன வேணுமோ கொடுக்காதபடியா போயிட போறேன். அதுல நம்ம சாமர்த்தியமும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தியானா, ஓ சாமர்த்தியத்தை விட ஏன் சாமர்த்தியம் எவ்வளவுனார், கையை உதறினா போயிட்டான். ஜல் 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 ஜல்னு சலங்க சப்தம் கேட்டதும் கிருஷ்ணன் தான் என்று தெரிஞ்சு விட்ட லீலாசுகர், ஹஸ்தம் உட்சிப்யாதோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம் ஹிருதயாத் யதி நிர்யாசி பௌருஷம் கணயாமி தேகே. கையில கிடைச்சது போல கிட்டக்க வந்துட்டு என் கையை உதறிட்டு போனியானா உன் சாமர்த்தியமா? உன்னை விட எனக்கு சாமர்த்தியம் உண்டு. எதுன்னா கையை உதறிட்டு போனியே தவிர என் நெஞ்ச உதறிட்டு போ பாப்போம் அப்படிங்கிறா. இது சாமானிய பக்தன் பண்ண முடியாது, சொல்ல முடியாது.
அப்படி கிருஷ்ணனை மனசுல கட்டும்படியான தியான சாமர்த்தியம் உடைய அடுத்த நிலையில உடையவன் தானே இதை சொல்ல முடியும். அதனால இவன் பிரேம பக்தன், இவன் திட விசுவாசம் உடைய பக்தனா ஆயிட்டான். மந்த விசுவாசம் உடைய பக்தன், நான் மகாபாபி, என்னை காப்பாத்து, நான் பதித்தன், உன்னால்தான் நான் கரையேறணும், என்னிடத்துல ஒரு சாதன பலமும் இல்லை அப்படின்னு சொல்றவன் மந்த விசுவாசம் உடைய பக்தன் பிரபன்னன். அவனை முதல்ல காண்பிச்சுட்டார். திட விசுவாசம் உடைய பிரபன்னன் என் நெஞ்ச விட்டு கூட நீ போக முடியாது அப்படின்னு சவால் விடுற பிரபன்னனை காட்டுறார். அதுக்கு அடுத்த பிரபன்னனை காட்டுறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேருந்து எடுத்து காட்டி பிரகலாதனை. எப்பொழுதுமே ஆச்சாரியாளுக்கு பிரகலாதனத்துலதான் அதிக ஞாபகம் உண்டு, எங்கேயுமே பார்த்துக்கலாம். பிரகலாதன் எடுத்துக்காட்டா. பிரகலாதன் நிலை எதுனா சகலம் இதம் அகஞ்ச வாசுதேவஹா அப்படின்னு அவனுடைய நிலை இல்லையா? துணிலையும் இருக்கிறார், துரும்பிலையும் இருக்கிறார், விஷத்திலையும் இருக்கிறார், கடல்லையும் இருக்கிறார், உன்னிடத்திலையும் இருக்கிறார், என்னிடத்திலையும் இருக்கிறார், நீ சொன்ன சொல்லிலையும் இருக்கிறார் என்றெல்லாங்கிற நிலை உண்டு இல்லையோ? இந்த நிலையை அடைஞ்ச பிரபன்னனுக்கு வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுல்லபகா பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. இங்க பிரபத்தி சப்தம் இருக்கு. ஞானவானாகிய நான் மாம் பிரபத்தியதே அப்படின்னா பிரம்மஸ்வரூபத்தை தவிர அந்நியது இல்லை அப்படிங்கிற நிலையில உடையவனாகிய ஒரு பிரபன்னனை சொல்லி, அந்த பிரபன்னனை தான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அப்படிங்கிற உத்தமாதிகாரியானவன். அவனுக்கு தான் சர்வ தர்மங்களும் விடணும்னாலும் விட்டு போகும். அப்படிங்கிறதுனாலே 3 விதமான பிரபன்னனை இங்க எடுத்து காட்டியிருக்கிறாருங்கிற பகவத் பாதாச்சாரிய ஹிருதயத்தை மதுசூதன சரஸ்வதி நமக்கு அதை எடுத்து காட்டினார். மத் பக்தியைவ சர்வம் தவிஷ்யதீதி திருட விஸ்வாசேன விதி கைங்கரியம். விகிதமான கைங்கரியத்தை கூட விட்டுட்டு திருட விஸ்வாசத்தோடு என்னுடைய பக்தியாலேயே சர்வம் நடக்குங்கிற நிச்சயத்தோடு இரு அப்படின்னு சொன்னா, விகித கர்ம பரித்தியாகத்தை கூட இவனுக்கு விகிதமாக ஆக்கித்து அப்படிங்கும் பொழுது உத்தமாதிகாரி விஷயத்துல தானே சொல்ல முடியும், நடுத்தரமான விஷயத்துல சொல்ல முடியாதனால ஏவம் வர்த்தமானஹா, அத்தகைய பக்தன் தான், அத்தகைய அதிகாரி தான் கர்மத்தியாக நிமித்தம் பாபம், அத்தகைய ஒரு பாபத்தை அவன் அடைய மாட்டான் அப்படிங்கிறதா ஸ்ரீதர சுவாமி லகுவாக நமக்கு புரியும்படி சொல்றார். ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு டீக்கா இங்க போதுமானதாக இல்லை. பகவத் பாதாச்சாரியாளதிலையாவது கொஞ்சம் புரியறது. அதை மதுசூதன சரஸ்வதி நமக்கு அதை சமஞ்சசப்படுத்தி அழகா கொடுக்கிறார். அதனால இப்ப சந்தேகம் இல்லை, சந்நியாசிதான் ஞானிதான் அப்படிங்கிற மூன்றாவது பிரபன்னன் உத்தமாதிகாரி விஷயம். அதை காட்டியே பக்தால கீதையை வச்சுன்னு மிரட்டக்கூடாது. பக்தர்களே உன் பக்தி எங்க சொல்லிருக்கு கீதையில, உன் சரணாகதி எங்க சொல்லிருக்கு கீதையில, ஞானமும் சன்னியாசம் தான் சொல்றது, அதுலதான் கீதை முடியறது அப்படின்னு பாமர பக்தன் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அவனை மிரட்டக்கூடாது. அவனுக்கும் ஒரு ஸ்தானம் முதல்ல கொடுத்திருக்கிறார். சர்வ கர்மாண்ய சதா குர்வானஹா மத்திய பாஷயா என்று பாஷ்யமும் அங்க பிரதிஷித்த கர்மாண்யபி அப்படின்னு அவனுக்கு விதிக்கல. நீ பாபத்தையும் பண்ணிட்டு பிரபத்தி பண்ணு விதிக்கல, முடியாதவன். தன்னுடைய பாபங்கள்ல இருந்து அவனுக்கு விலக முடியலேங்கிறது தான் முடியாதது. பாபம்னா நிஷித்த கர்மாச்சரணம் தான் பாபம்னு நினைச்சுக்க வேண்டாம். விகித கர்ம தியாகமே பாபம் தான். நம்ம சிகவிச்சுக்காததே, கச்சம் கட்டிக்காததே, பிராதஸ்நானம் பண்ணாததே, வைஸ்வதேவம் பண்ணாததே பாபம்தான். அப்போ நமக்கு அந்த சர்வ கர்மாண்யபி சதாங்கிற ஸ்லோகத்தை தவிர வேற கதி இல்லை, வேற கதி இல்லை. அதுக்காக சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிறது ஒண்ணு இங்க பாத்தியம் இல்லை, பாதிக்கப்படாது. சத்தியம் சத்தியம்தான். அந்த அளவுக்கு பறக்க முடியல இந்த ஈக்கு. கருடன் பறக்கிற அளவுக்கு ஈ பறக்க முடியலையே. ஆனால் அந்த ஈக்கும் ஆசையம் உண்டாமே, இந்த ஈக்கு கூட அபயம் உண்டாமே. கருடனுக்கு தான் அபயங்கிறது இல்லை, அந்த ஈக்கும் அபயம் கொடுப்பேங்கிறது தான் கொஞ்சம் தலபூக்க முடியும் இந்த பகவத்கீதையில நாம். அதனால சர்வ கர்மாண்யபி சதா குர்வன் அப்படின்னு பிரதிஷித்தமான கர்மங்களை பண்ணக்கூடிய ஒருவன் கூட என்ன சரணாகதி பண்ணுவானால் ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் தச்சரணாரவிந்தேன்னு சொல்றாள் இல்லையா, அதுபோல சர்வசாதன பலமும் எனக்கு இல்லை, உன் கிருபையால நான் கரையேறினாத்தான் அப்படின்னு ஒருவன் சரணமடைஞ்சாலும் அவனுக்கு நான் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மாங்கிற ரீதியிலே உத்தமனாக பண்ணி காப்பாற்றி விடுறேன். ஸ்வகர்மனா தவபியர்ச்சே சித்திம் விந்ததி மாணவகா என்று நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணி கொண்டு அதை எனக்கு அர்ப்பணமாக பண்றவனாகிய பக்தன் விஷயத்திலையும் அவனுக்கு சித்த சுத்தி துவாரா ஞானத்தை கொடுத்து உத்தமாதிகாரியாக பண்ணி காப்பாற்றி விடுறேன். எவன் ஒருவன் சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு என்ன சரணமடைஞ்சுட்டானோ அவன் விஷயத்திலையும் அவனை காப்பாத்துறேன் அப்படிங்கறது கேட்கணுமா? இவா 2 பேரையும் காப்பாத்துறேன்னு சொல்லும் பொழுது அவன் விஷயத்துல அப்புறம் காப்பாத்த என்ன இருக்கு? ஏன்னா அவனே அவன் தான், இவனே அவன் தான். அதனாலே அவன் விஷயத்துல காப்பாற்றணும்னு வேற சொல்லணுமான்னு இப்படி 3 விதமான பிரபன்னர்களுடைய லட்சணத்தை சொல்றார். இதுல மாம் ஏகம் அப்படிங்கிற இந்த கீதா வாக்கியத்துல என் ஒருவனை அப்படின்னு சொல்றார்.
மாம் ஏகம் சரணம் விரஜே அப்படிங்கும் பொழுது என் ஒருவனை, சர்வாத்மாவா இருக்கக்கூடிய என் ஒருவனை அப்படிங்கிறதுனாலே அத்வைத பாவனைனாலே பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஸ்வரூப லட்சணம் தான் இங்க தெரியறது அப்படிங்கிறது வாஸ்தவம். கிருஷ்ணரூபமாகிய மூர்த்தி தெரியல. மாம் ஏகம்னு ஸ்வரூப லட்சணத்தை காட்டுறார். காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட பரிபாகம் வந்தவனுடைய விஷயமா இருக்கிறதுனால சகலம் இதம் அகஞ்ச வாசுதேவகான் வேற மதுசூதன சுவாமி ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகத்தை இங்க எடுத்து காண்பிச்சிருக்கிறதுனால ஸ்வரூப லட்சணத்தை தான் சொல்ல முடியும். எல்லாமாக அந்த வாசுதேவன் தான் இருக்கிறான், அகமாக அந்த வாசுதேவன் தான் இருக்கிறான் என்கின்ற தியானத்தோடு செய்கிற பிரபத்தி அப்படின்னு காட்டினதுனால ஏகம்ங்கிற பதம் இங்க ஸ்வரூப லட்சணத்தை சொல்றதுங்கிறது இந்த பிரகரணத்தினால சத்தியம்தான், அதை மறுக்க முடியாது. ஆனால் சில பேர் கீதா பிரவச்சனங்கள்ல பகவத்கீதை பூரா எங்கெங்கெல்லாம் பகவான் அஸ்மத் சப்தத்தை உபயோகப்படுத்துறானோ, மாம் மாம் அப்படின்னு உபயோகப்படுத்துறானோ அதை கிருஷ்ணமூர்த்தியை சொல்லலே ஆத்மாவைத்தான் சொல்றது அப்படின்னு மெனக்கட்டு கிருஷ்ணமூர்த்தியை தள்ளுறான். கிருஷ்ண ரூபத்தை சொல்லலே ஆத்மாவைத்தான் சொல்றது அப்படின்னு மெனக்கட்டு தள்ளுறான். பிரகரணங்கள் வரும்போது ஸ்வரூபத்தை சொல்ற இடம் உண்டு, சில பிரகரணங்கள் ரூபத்தை சொல்ற இடம் உண்டு. அந்த ரூபத்தை மெனக்கட்டு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சகுண பிரம்மத்திலேயோ கிருஷ்ணஸ்வரூபத்திலேயோ அவ்வளவு தேசமா நமக்கு, அதை தள்ளித்தான் இதை நிர்ணயம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. கிருஷ்ணஸ்வரூபத்தை மாமான்னு அந்த குழந்தை அடிச்சுக்கும் போது அது நீ இல்லடான்னு அவனை தேர்லேன்னு இறக்குறது போல இருக்கு. அவ ஸ்வரூபத்தை காட்டிலும் அவனுடைய ரூபத்தை பேதமா பார்க்கறதுனாலையும் நிகிருஷ்டமா பார்க்கறதுனாலையும் கூட அப்படி தோன்றதோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரூபம் தன்னை காட்டிக்கிறான்ங்கும் பொழுதே, ரூபத்தை நீ பற்றும் பொழுதே ஸ்வரூப லட்சணம் நினைவு வரலாம். ஸ்வரூபத்தை காட்டிதான் ரூபத்தை காட்டி இருக்கிறா. ரூபத்தை எங்கெங்கெல்லாம் நீ சொல்றையோ, ரூபத்தை சொல்லும் பொழுதே பூர்ணம் பிரம்ம சனாதனம் என் மித்திரம் அப்படின்னும், சனாதனமான அந்த பூர்ண பிரம்மன் தான் கோபாலர்களுக்கு மித்திரமாயிருக்கு அப்படின்னும், யோகேஸ்வராந்தர் கிருதி கல்பிதாசனமான சர்வாந்தர்யாமியான பிரம்மன் தான் ராசக்கிரீட பண்றது அப்படின்னும், நச்சாந்தர் நபிகிரியசே நபூர்வம் நாபிச்சாபரம்னு வியாபகமான பிரம்மன் தான் உரல்ல கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னும், ஸ்வரூபத்தை சேர்த்து மூர்த்த பிரம்மத்தை நமக்கு சாஸ்திரம் காட்டும் பொழுதும், பக்தர்களும் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம் அப்படின்னு சேர்த்து காட்டும் பொழுதும், பகவத் பாதாச்சாரியாலும் அதே போலயே நமக்கு சேர்த்து ஸ்தோத்திரங்கள்ல எடுத்து காட்டும் பொழுதும், நாம் அதை மெனக்கட்டு அந்த மூர்த்தியை சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு துவேஷமா அதுல. இந்த மூர்த்தியை சொல்லலை, மூர்த்தியை அனுசந்தானம் பண்ணும் போதே அத்தகைய ஸ்வரூபம் இது அப்படின்னு தியானம் பண்ணினா ரசமா இருக்காதா? அத்தகைய ஸ்வரூபம் உடையது. இல்ல அமூர்த்தமான தியானம் பண்ணினாலும் அத்தகைய பக்தானுகிரகார்த்தம் ரூபத்தை தரிக்கிறதுன்னு சொன்னாலும் அமூர்த்தத்துல ருச்சி வராதா? மூர்த்தமானது ஸ்வரூபதா அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டதுனால மூர்த்தியில ருச்சி வராதா? அவன் நிர்குண பக்தி பண்ணட்டும், சகுண பக்தி பண்ணட்டும். ஆனால் இதை தள்ளிவிட்டு அதை நிர்ணயம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மூர்த்தி விஷயமாவே சர்வ வியாபகத்துவத்தை சொல்ல முடியுங்கிறார் போதேந்திர சுவாமிகள். இப்போ அமூர்த்தம் தான், மூர்த்தம் தான். உருவம் இல்லாம இருந்தாதான் சர்வ வியாபகமா இருக்கும், ரூபத்தோடு இருந்தா சர்வம் வியாபிச்சிருக்காது. அதனால அரூபமான விஷயமாக வியாபகமா இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய சுவாவத்தை மூர்த்தியில எப்படி போய் அன்வைக்க முடியும் அப்படிங்கிறத போதேந்திர சுவாமிகள் சொல்றார். யதா சமுத்திர ஜலே ஜாத தரங்க ஜலே சமுத்திர ஜலத்துவம் சித்தமேவேதி தத்ர தரங்க ஜலம் சமுத்திர ஜலத்வேன லட்சயோஜன விஸ்தீரணம் தரங்க ஜலத்வேன து சொல்ப பரிமாணகம் சுப்ரசித்தம் ததாத்ராபி மாயா சபலிதே சச்சிதானந்த விக்கிரக ரூபே மூர்த்த பிரம்மணி சைதன்யத்துவம் மூர்த்தத்வஞ்ச சித்தமேவேதி தத்ர மூர்த்த பிரம்மணஹ சைதன்யத்வேன சர்வவியாபகத்வம் மூர்த்தத்வேன பரிச்சின்னத்வஞ்ச அனிவார்யமேவேதி சர்வவியாபகஸ்யாபி சதஹ பிரகிருத மூர்த்தி ரூப பிரம்மணோ அபிஹிதாத்ம ஆத்மத்துவம் உபபன்னமேவ அப்படின்னு சுவாமிகள் போதேந்திர சுவாமிகள் சொல்றார். தரங்கம் அகண்டமா இருக்கு, கடல். அந்த கடல்ல தோன்றியதாகிய தரங்கம் பரிச்சின்னமா இருக்கு, அளவு உடையதாக இருக்கு. ஆனால் அளவு கடந்த சாகரமேதான் அலையாக இருக்கு அப்படிங்கிறது போல அளவு கடந்த நிர்குண பிரம்மமேதான் ஒரு மூர்த்த பிரம்மமாக சகுணமாக தோணுகிறது. அப்படிங்கும் பொழுது அலைக்கும் கடலுக்கும் எப்படி வேற்றுமை இல்லையோ அதுபோல அகண்டமான சித்ரூபத்துக்கும் சைத்தன்ய கனமூர்த்தியா இருக்கக்கூடிய மூர்த்திக்கும் வித்தியாசம் இல்லை. இது ஆரம்பத்திலிருந்தே ஸ்ரீதர சுவாமி, மதுசூதன சரஸ்வதி, போதேந்திராள் முதலியவாள்லாம் பகவானுடைய ரூபத்தை
ஜடப்பிராயமானதா சொல்லாம சித்கண ரூபம்னு சொல்றதையே தான் நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கீதைகள்ல. அத்தகைய சித்கண ரூபமானது சித்துனுடைய சித்து எது இருக்கோ, அகண்டமான அரூபமான சைதன்யம் எது இருக்கோ, அதுல எது சித்கணமான விக்கிரகம் இருக்கோ, ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம், இது அதை காட்டிலும் அந்நியது அல்ல அப்படின்னு காட்டப்படுறது. தரங்கத்தை சமுத்திரத்தை காட்டிலும் தரங்கம் அல்ல, அல்லது இது ஜீவ பட்சத்திலே பகவத் பாதாச்சாரியாலே எடுத்து சொல்லியிருக்கிறார். என்னால் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் பேதத்தையும் அபேதத்தையும் காட்டுவதற்காக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னோமே, அதை சகுண பிரம்ம விஷயமாக போதேந்திரால் எடுத்து நமக்கு இப்ப கொடுக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தரங்கம்னு எடுத்துட்டோமானால், அந்த அலை அப்படின்னு எடுத்துட்டோமானால் அது பரிச்சின்னமா இருக்கு. ஆனால் கடலை காட்டிலும் பின்னமான அலை இல்லையே. சாகரம்னு எடுத்துட்டோமானால் அதே சமயத்துல அது அபரிச்சின்னமா இருக்கு. ஒரே சமயத்திலே அந்த அலையானது சாகரத்துவேன அபரிச்சின்னமானது என்றும் தரங்கத்துவேன பரிச்சின்னமானது என்றும் ஒரே சமயத்துல தெரியறது போலயே கிருஷ்ணஸ்வரூபமானது எதிரில் சிகிதுஞ்சாவதம் சனாக இந்திரநீலமணி சன்னிபனாக தோன்றின போதிலும் சைத்தன்ய கன மூர்த்தியா இருக்கிறதுனாலே இது தரங்கம் போல பரிச்சின்னம் போல இருந்த போதிலும் சித்ரூபனா இருக்கிறதுனாலே வியாப்தியுடையதாகவும் இருக்கு. அப்படிங்கிறது எவ்வளவு சமஞ்சசமாகவும் பக்தாளுக்கும் ஹீதமா இருக்கு. நமக்கு பக்தியை உண்டாக்குறதுக்காகதானே பூர்வாச்சாரியெல்லாம் இப்படி எடுத்திருக்கா. அதனால நாம் அத்தகைய ஒரு நிர்குண பிரம்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிறது அவசியம். ஏன்னா பரிச்சின்னமானதாகவே இருந்துடாம அபரிச்சின்னமான தன்மையை நினைக்கணுங்கிறதா, பரந்த நிலையில தான் பிரம்மத்தை நினைக்கணும் அப்படிங்கிறது வார்த்தமா இருந்தாலும், மாம் ஏகம் அப்படிங்கும் பொழுது மெனக்கெட்டு கிருஷ்ணனை தள்ளி விட்டு நிர்குண பிரம்மம்னு கிருஷ்ணனை அவங்க போய் உட்கார வைக்க வேண்டியதில்லை. நிர்குண பிரம்மங்கிறது கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம், மாமேகம் அப்படிங்கிறது அவனுடைய மூர்த்தி. இது ரெண்டுக்கும் பேதத்தை காட்டலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அத்வைதாச்சாரியர்களே. இதுக்காக பக்தி சித்தாந்திகளான ஆச்சாரியால் இடத்துல போய் ஒரு ஸ்லோகம் கூட நான் எடுத்து சொல்லலை. இந்த 10 நாள் உபாக்கியானத்துல பிரவச்சனத்துல அத்வைதாச்சாரியர்கள் சொல்றதையே தான் எடுத்து காண்பேன். பக்திக்கு விரோதம் இல்லாத ஞானம், ஞானத்துக்கு விரோதம் இல்லாத பக்தி. இந்த ஞானத்துக்கு பக்தி பூஷணமா இருக்கு, பக்திக்கு ஞானம் பூஷணமா இருக்கு. அப்படிங்கிற நிலையில நாம் போனாதான் கொஞ்சமாவது ஞானம் நமக்கு சித்திக்குமே தவிர, இல்லாத போனால் இது வரட்டு வேதாந்தமா போய் நம்முடைய அனுபவத்துல வராதபடி போயிடும். ஜனங்களையும் கலக்கராப்பல ஆயிடும். ஜனங்களுக்கும் இது ஒன்றும் புரியாது. எத்தையோ சொல்றான தோணி வேடும். பக்தியினுடைய அடிப்படையில ஞானம் வந்தாத்தான் புஷ்கலமா சுவானுபூதியில அது வரும். அது ஞானத்தினுடைய பலனாவும் கிருஷ்ணானுபவம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி, ஞானியனுடைய சரணாகதி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வரத, கர்மயோகியனுடைய சரணாகதி மத்தியாதி மாம் நமஸ்குருன்னு. இந்த ரெண்டும் தெரியாதவனுடைய சரணாகதி சர்வ கர்மான் அபிசதா குர்வானஹா அப்படின்னு 3 விதமான ஜனங்கள், நடுத்தரமானவள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று 3 ஜனங்கள் இருக்கிறதுனால 3 ஜனங்களுக்கும் ஆசயமாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாள். தாழ்ந்த ஜனங்களுக்கும் அஜாமிளாதுகளுக்கு போலே அபயம் தரா. மத்தியஸ்தமான ஜனங்களுக்கும் துருவாதிகளை போன்ற மண்வாதிகளை போன்றவர்களுக்கு அபயம் தரான். 3வது ஸ்தானத்துல உடையவர்களுக்கு சுகாதிகளை போலே தானாகவே இருக்கிறான். அப்படிங்கிற இந்த 3 விதமான சரணாகதியை காட்டி பகவத் பாதாச்சாரியாளுடைய மதத்தை மதுசூதன சுவாமியும் போதேந்திர சுவாமியும் ஸ்ரீதர் ஐயாவாலும் நமக்கு பரமோபகாரம் பண்ணி அந்த ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் இன்னதுதான் அப்படிங்கிறத காண்பிச்சார்கள். கீதா சாஸ்திரத்தை முடிக்கிறேன். இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சனே நச்சா சுஸ்ரூஷவே வாச்சியம் நசமாம் யோபியசூயதி. எடுத்ததுமே உத்தமனான சரணாகதினா நாம் ஆயிட முடியாது. அதமனார்க்கிறவன் நடுத்தரமாகி அந்த உத்தமமான சரணாகதி நிலைக்கு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் முடிஞ்சுடுது. ஏன்னா சர்வோத்தமமான விஷயத்தை சொல்லிவிட்டதுனால சாஸ்திரம் முடிஞ்சுடுது. ஸ்வஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது புருஷோத்தம சித்தி யோகத்திலேயே முடிஞ்சுடுது. அதுக்கு பிறகு சாதனத்தை சொல்ற விஷயம் இப்ப சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிறதுல முடிஞ்செடுத்து இனிமே கேட்க வேண்டியது ஒரு தில மாத்திரம் கூட கிடையாது. இனிமே நாம் அனுஷ்டிக்க வேண்டியதுதான். அத்தகைய ஒரு வழியில காண்பிச்ச பிறகு சாஸ்திரத்தை முடிக்கிறார். இத்தகைய ஒரு உயர்ந்த சாஸ்திரத்தை பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே அப்படின்னு வேற சொல்றான். அப்பொழுது பக்தன் தான் ஞானத்துக்கு அதிகாரி அப்படின்னு வேற அர்த்தமாறுது இல்லையா? பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே. பகவத் பாதாச்சாரியாலும் குரு தேவ பக்தி ரஹிதாய அப்படின்னு சொல்றார். ஏன்னா குருவனிடத்திலேயோ தெய்வத்தினிடத்திலேயோ பக்தி இல்லாதவனுக்கு இதை சொல்லாதே. யஜிபம் பரமங்குஹ்யம் மத் பக்தே ஸ்வவிதாஸ்யதி பக்திம் அரிபராம் கிருத்வா மாமை வைஷ்யஸ்ய சம்சயகா. எவன் ஒருவன் இத்தகைய உயர்ந்த சாஸ்திரத்தை என்னுடைய பக்தனுக்கு சொல்லுவனோ
அவன் என்னிடத்துல பக்தி திருடப்பட்டு என்னுடைய ஸ்வரூபத்தை என்ன அடைவான், சம்சயமே இல்லை. தானத்துல ஞான தானம் தான் சிறந்த தானமா இருக்கிறதுனாலே கோபிகைகளே சொன்னார்கள் அவர்கள் விஷயத்துல, தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் பூரிதா ஜனாஹா அப்படிங்கிறா. நீ பகவத்குணத்தை சொல்றதுங்கிற தானம் தான் பெரிய தானம். அவதான் பெரிய வள்ளல். நின்ன காது நிறைய மனசு நிறைய அள்ளி கொடுத்துடுறா. இவ வாங்க முடியாம வாங்கிட்டு போவா. அத்தகைய ஒரு தானம் தான் சிறந்த தானமா இருக்கிறதுனால அந்த தானத்தினுடைய பெருமையை சொல்றான். யார் அப்படி என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய கல்யாண குணங்களை சொல்றதை காட்டிலும் அந்த பக்தர்களை ஆனந்தப்படுத்தக்கூடியது வேறொன்றும் இல்லாததுனாலே அவர்கள் இதை கேட்டு ஆனந்தப்படுவானே, அதுவே பிரயோஜனம். அத்தகையினாலேயே இவனுக்கு திடபக்தி உண்டாகி இவன் பகவானை அடைஞ்சுடுவான். நச்சே தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்டின்மே பிரியகிருத்தமஹ பவிதா நச்சமே தஸ்மாத் அந்நிய பிரியதரோ புவி. என்னுடைய கீதையே கண்ணா புண்ணான் கண்ட ஜனங்கிட்ட சொல்லாதே. என்னுடைய கீதையே நல்ல பக்தனா பார்த்து சொல்லு. அந்த பக்தனா பார்த்து சொன்னையானால் உன்னை காட்டில் எனக்கு பிரியமானவன் உலகத்துல கிடையவே கிடையாது. பிரியன் பிரியதரன். யார் பிரியதரன்னா பிரியகிருத்தமஹா வேற சொல்லிவிட்டார். நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்டின்மே பிரியகிருத்தமஹா. கீதையை குழந்தைகளுக்கு யார் சொல்லித்தரானோ, கீதையை எவன் புறத்தியாருக்கு உபதேசம் பண்றானோ அவனை காட்டிலும் எனக்கு பிரியகிருத்தமன் வேற ஒத்தனுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் எனக்கு வெளிப்பரிய கீதைன்னு குருட்சேத்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஜனங்கள்லாம் க்ஷேமம் அடையறதுக்காக தானே. அதனால ஜனங்களுக்கு அதை சொல்லணும். அதனால அதிகாரிகளாக பார்த்து சொல்லணும். அப்யேஷ்யதே யஜிவம் தர்மியம் சம்வாதமாவயோ ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி. மேலும் பகவான் சொல்றான், இது ஞான யஜ்ஞம், பிரம்ம விசாரம் தானே இது ஞான யஜ்ஞம். இந்த நம்ம இரண்டு பேருக்கும் நடந்த சம்வாத ரூபமான இந்த ஞான யஜ்ஞத்தை எவன் செய்யறானோ, எவன் இந்த சம்வாத ரூபமான இத பிரவச்சன சிரவணம் பண்றானோ அவன் ஞான யஜ்ஞத்தினால என்ன ஆராதிச்சவனாக ஆகிறான். ஷேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தபான் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். சத்பாவான் அனசூயஸ்ய ஸ்ருணுயாதபியோ நரஹ சோபி முக்தா சுபாம் லோகாம் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். திட விசுவாசத்தோடு கூட அசூயை இல்லாதபடி கீதையிலேயோ கீதாச்சாரியனிடத்திலேயோ சொல்றவாளிடத்திலேயோ அசூயை இல்லாதபடி எவன் இதை கேட்கிறானோ அவன் சுபான் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம், உத்தம லோகங்களை அடைவான். கட்சி தேதத் ஸ்ருதம் பார்த்தே. உடனே இவனை கேட்க, புரிஞ்சுதா கீதை உனக்கு? பொதுவான விஷயத்தை சொல்லிட்டு அர்ஜுனனை பார்த்து கேட்கிறான். கச்சிதேதத் சுதம் பார்த்தே ஸ்வதீகாக்ரேண சேதசா கச்சித அஜ்ஞான சம்மோக பிரணஷ்டஸ்தே தனஞ்சயா. உன் சந்தேகங்கள்லாம் தீர்ந்துதாப்பா? ஏகாகிர சித்தத்தோட கேட்டையா? கச்சித் ஏதத் சுதம் பார்த்த. உடனே அர்ஜுனன் கைகளை குதிச்சு கொண்டான். நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா த்வத்பிரசாதான் மயாச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா. மாமேகம் சரணம் வருதேன்னு சொன்ன பிறகு அப்புறம் ஒரு சந்தேகம் ஆரம்பிக்கலையே. மௌனமா உட்கார்ந்துட்டே இருக்கிறான். என்னுடைய அஜ்ஞானங்கள்லாம் விலகி கொடுத்து மறந்து போன தர்மங்களா இப்ப நினைவுக்கு வந்துடுது. நீ சொன்னது கலக்கத்தினால மறந்து போச்சு. பரமதார்மிகனாச்சே அவன். போர்க்களத்திலே சோக மோகங்களாலே அவனுக்கு அந்த கலக்கம் ஏற்பட்டது. அது மறுபடியும் ஸ்மிருதிர் லப்தா. என் நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் உன்னுடைய அனுகிரகம் தான் காரணம் அச்சுதா. சந்தேகமே இப்ப இல்ல. ஸ்திதோஸ்மி கத சந்தேகா. சந்தேகமே இல்லையா? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையா? இனிமே கர்மயோகத்திலேயோ ஞான யோகத்திலேயோ பக்தி யோகத்திலேயோ சாதன விஷயங்கள்லயோ பிரம்மஸ்வரூபத்திலேயோ பிரகிருத்தியிலேயோ ஜீவன்லயோ இல்ல என்னுடைய ஸ்வரூபத்திலே எதுலையுமே உனக்கு சந்தேகம் இல்லையே? சந்தேகமே கிடையாது. அப்படின்னா சந்தேகம் இல்லைன்னு என்ன? ஒரு சந்தேகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? கரிஷ்யே வச்சனம் தவ. கீதை புரிஞ்சிருக்கணும். நீ சொன்னபடி கேட்கிறேன்னா வாடா வைக்கி. ஏனால் சர்வசாஸ்திரம் இவ்வளவுதானே. சர்வசாஸ்திரம் எதுனால் பகவதாத்யா பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் கைங்கரியம் அப்படின்னானே சங்கல்பம் பண்றோம். அவனுடைய ஆத்ய அவனுடைய பிரீத்திக்காக வாழணும், அவனுடைய கைங்கரியமாக நம்ம செய்யணும். அதனால கரிஷ்யே வச்சனம் தர அகம் தத் பிரசாதாத் கிருதார்த்தோ ந மம கர்த்தவியம் அஸ்தி. இனிமே நான் ஏதாவது செய்தியானால் கரிஷ்யே வச்சனம் தர, எனக்கு கர்த்தவியங்கிறதுக்காக ஒண்ணுமே கிடையாது. இனிமே நான் கிருதார்த்தனா ஆயிட்டேன் உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே. அப்புறமும் கரிஷ்யே வசனம் தவேன உன்ன ஆஜ்ஞ. அதனாலே அர்ஜுனன் விஷயம் முடிஞ்சிடுது.
நீ சொல்றபடி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டானா மேல பகவான் யுத்தம் பண்ணுன்னா சொல்ல போறான். யுத்தம்ங்கிறது கடமை, எல்லாரும் சண்டை போடுங்கிறதுக்காக கீதை இல்லை. அதுக்கப்புறம் அவன் சஞ்சயன் சொல்றான். அவருடைய சம்பாஷணை முடிக்கணும் இல்லையா? அவன் சஞ்சயன் சொன்னான், இத்தியகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனஹா சம்வாதமிமஸ்ரூஷம் அத்புதம் ரோமகர்ஷணம். ஆட்சேபனை என்ன? பகவான் அர்ஜுனன் பேசின பேச்சு பதம் பதம் அந்த ரசத்தை அனுபவித்து கேட்டாலும் சொன்னாலும் மேனிதானே சிலிருக்கிறது. பல்லாயிரம் வருஷங்களுக்கு பிறகு நாம் ஏதோ ஒரு புண்ணிய ஆக்கியானம்னு நாம் பிரவச்சனம் பண்ணும்போது கேட்கும் பொழுதே நமக்கு இவ்வளவு ஆஹ்லாதம் உண்டாச்சானால், தேர்த்தட்டுல கீதை நடந்துருக்கும் பொழுதே சஞ்சயன் வியாசானுகிரகத்தால கேட்கும் பொழுது அந்த குரல் உள்பட அவன் காதல விழுமே. அப்ப எப்படி இருந்திருப்பான் அவன்? சம்வாதமிமம் அஸ்ரௌஷம், அந்த சம்பாஷணையை உள்ளது உள்ளபடி நான் கேட்டேன் அப்படிங்கிறான். அத்புதம் ரோமகர்ஷணம், மேனி சிலிர்க்கிறது அந்த சம்பாஷணையை நினைச்சாலே. அது எப்படி இங்க உட்கார்ந்து கொண்டு அங்க கேட்ட போ, குருக்ஷேத்திரத்துல நடக்கிறது இங்க உட்கார்ந்து எப்படி நீ கேட்ட அப்படின்னா, வியாச பிரசாதாத், குரு கிருப்பையால சர்வமும் கிடைக்கும். வியாச பிரசாதாத் ஸ்ருதவான் ஏதத் குஹ்யமகம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாட்சாத் கதயத ஸ்வயம். கிருஷ்ணனுக்கு 2 சிஷ்யனாக்கும். யாரு? அர்ஜுனன் ஒரு சிஷ்யன், நான் ஒரு சிஷ்யங்கிறார் சஞ்சயன். தன்னை சொல்லிக்கிறார். அர்ஜுனன் எதில் உட்கார்ந்து கேட்கிறான்? நான் இங்க உட்கார்ந்து கொண்டே கேட்கிறேன், எனக்கும் கிருஷ்ணன் இருக்கிறது தெரியறது. யோகேஸ்வராத் கிருஷ்ணாத், சாட்சாத் யோகேஸ்வரனான கிருஷ்ணன் சாட்சாத்தாக கேட்டேன் அப்படிங்கிறார். வியாசர் இங்க அனுகிரகம். ஆனால் கிருஷ்ணனுடைய முகம் உள்ளபடி எனக்கு தெரியறது, கிருஷ்ணனுடைய வாய் என்ன பார்த்தே சொல்ற குரல் என் காதுல விழறது, நான் கேட்டேன், அதனால சாட்சாத் கிருஷ்ணனுடைய சிஷ்யன் என்று வேற சொல்லிக்கிறார். ராஜன்னே கீதையை கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே கீதையிலேயே இவன் கதை முடிஞ்சு தெரிஞ்சு போயிடு. கௌரவால் போயிடுவா, பாண்டவாள் தான் ஜெயிப்பா, கிருஷ்ண சகாயனா இருக்கான், கிருஷ்ண சர்வேஸ்வரன் எந்த பட்சத்துல இருக்கிறானோ அவளுக்கு தான் பலம். போராத்துக்கு பகவான் உன்னை நான் காப்பாற்றேன்னு வேற பிரதிஜை பண்ணி வேற சொல்றான். இதெல்லாம் காதுல விழும்பொழுதே திருதராஷ்டிரனுக்கு சரியா கீதையை கவலை இல்லாம குருக்ஷேத்திரம் என்னாகுமோ மாமகா என்ன ஆவாளோ அப்படிங்கிற கவலை இல்லாம கேட்டிருந்தா அவனுக்கு பிரகிருத பிரயோஜனமான விஷயமே புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுட்டானான்னு தெரியலையா அவன் முக ஜாடையில இருந்து. அதனால கீதையை சொல்லின்றவர சஞ்சயர் மெனக்கட்டு ராஜன்னே மெனக்கட்டு சொல்றார். கதையை கேட்டது மட்டும் இல்லே, ராஜன்னே சம்ஸ்மிருத்திய சம்வாதமிவம் அத்புதம் கேசவார்ஜுனயோ புண்ணியம் ஹிருஷ்யாமி ச முகுர்முகு தச்ச சம்ஸ்மிருத்திய ரூபம் அத்யத்புதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகான் ராஜன்னே ஹிருஷ்யாமி ச புனః. அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பார்த்து எனக்கு மாடலே அப்பேற்பட்ட ஆச்சரியம் உண்டாருதுன்னு அதை நினைவு மூட்டார் இவனுக்கு, திருதராஷ்டிரனுக்கு. அது ஏன் நினைவு மூற்றார்னால், எதிர்கட்சியில் உள்ள துரோணன், பீஷ்மன் முதலிலான துரியோதனன், துஷாசனன், கர்ணன் உள்பட மண்டை உடைஞ்சு வாயில போறதை பார்க்கிறேன் அப்படின்னு இவன் சொன்னதை அவர் சொன்னபடி அவன் கேட்டிருக்கிறானா நினைவு மூட்டுறதுக்காக. அப்பொழுதும் அதுக்கு அவ தெரிஞ்சுட்டானோ தெரிஞ்சுக்காத காட்டிக்காமல் இருந்தானோ, ஏன்னா அவன் முகத்தை பார்த்து அவ்வளவு சுலபமா அவன் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற டெலையில அவன் நின்ற பிறகு சரி உள்ளது உள்ளபடி நாமே சொல்லிவிடுவோமே அப்படின்னு நினைச்சுண்டார். கடைசியில சொல்றார், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதி த்ருவா நீதிர் மதிர்மவ. சுந்தரகாண்டம் முடியும் பொழுதே ராமாயண பட்டாபிஷேகம் வரையணும், ஹனுமான் வாயால சொல்லப்பட்டு க்ஷேமமாக ஆயிடுவீர்கள் எப்படி முடிஞ்சுடுறதோ அதுபோல இந்த பகவத்கீதை முடியும் பொழுதே பின்னாடி தர்மபுத்திர பட்டாபிஷேக பரியங்கம் சூச்சனம் பண்ணப்பட்டுடுது. மங்களமான முடியும். சண்டைக்கு ஆரம்பமா முடியல, இது மங்களமா முடியறது. எந்த இடத்துல யோகேஸ்வரனான கிருஷ்ணன் இருக்கிறானோ, எங்க தனுர்தனனான அர்ஜுனன் இருக்கிறானோ, அங்கதான் நீதி, அங்கதான் தர்மம், அங்கதான் ஜெயம், அங்கதான் ஐஸ்வர்யம், மங்களம் அப்படின்னு சொல்லப்பட்டதா முடியறது. பாரத யுத்தம் அதுக்கு பிறகு 18 நாள் யுத்தம் நடந்து துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்ணி தர்மஸ்தாபனார்த்தம் அவதாரம் பண்ணின பகவான் கலியினுடைய ரூபமாக்கக்கூடிய துரியோதனனை அடக்கி தர்மத்தினுடைய ரூபமாக்கக்கூடிய யுதிஷ்டிரரே சிம்மாசனத்துல பட்டாபிஷேகம் பண்ணினான் அப்படிங்கிறது பாரதத்தினுடைய கதை. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறதுனால தர்மபுத்திரர் தான் ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு கிருஷ்ண கிருப்பையினாலே நமக்கு க்ஷேமத்தை
கொடுக்கிறார். பகவான் அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினான் அப்படிங்கிறதான் பாரதத்தினுடைய சாரம். பகவத்கீதையில பொதுவாய் சாரம் நாம் பிரத்யேகா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடியே விஷயம் தெரிஞ்சு கொடுத்து, சரணாகதி தான் பகவத்கீதையில சாரம். அந்த சரணாகதி 3 விதமான சரணாகதியை சொன்னார். உத்தமமான சரணாகதி, மத்தியமானவன் செய்யக்கூடிய சரணாகதி, கடைசி பட்சத்துல உள்ளவன் சரணாகதி அப்படிங்கிற 3 சரணாகதியில யார் யார் எதற்கு அதிகாரியோ அவாவால் அந்தந்த சரணாகதியை பற்றணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதா இதுல விஷயம். அந்தந்த அதிகாரிகள் பகவானை ஆசிரியிச்சு அவரவர்கள் க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதான் இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 3வது சரணாகதியாக சொன்ன விஷயம்தான் கீதையினுடைய சாரத்தமமான விஷயம். சாரம், சாரதரம், சாரத்தமம் உண்டு இல்லையோ? அசாரமே இல்லை. சாரம், சாரதரம், சாரத்தமம் அப்படின்னு காட்டினார். பகவத்கீதைங்கிறது ரொம்ப துரூகமான ஞான சாஸ்திரம். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு ஞான சாஸ்திரேன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு புராணம் இதிகாசங்கள்னா வேடிக்கையா கேட்டுவிடலாம். சாஸ்திர விஷயத்தை சொல்லணும், அதுவும் தமிழ் மொழியில சொல்லணும், மாதృபாஷையா இருந்தா கூட சாஸ்திர விஷயத்தை சொல்லணும்னு வரும்பொழுது கொஞ்சம் சிரமமாத்தான் இருக்கும். கூடிய வரையிலும் முடிஞ்ச அளவு தெளிவாக சொன்னேன் அப்படின்னு என்னிடத்துல ஒரு தன்னம்பிக்கை உண்டாருது. எதனாலேன்னா இத்தனை பேர் நகராம உட்கார்ந்து இருந்ததுனால. இல்லாத போனா இது நமக்கு புரியலே அப்படின்னு 7 பேர்ப்பா. கீதையிலே அன்றைக்கு அவ்வளவு கூட்டம் இருந்தது குருக்ஷேத்திரத்துல. ஆனா கேட்டவன் அர்ஜுனன் ஒண்டிதான். ஆனால் இங்க இத்தனை கூட்டத்துல கேட்காதவாள் ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டா போல இருக்கு. அதனால உங்க ஸ்ரத்தைய முதல்ல நான் கொண்டாடாம இருக்க முடியாது. இவ்வளவு ஸ்ரத்தையாக கீதை கேட்டதை நீங்கள் நினைச்சு பார்க்கும் பொழுது, இப்படி கேட்டால இத்தனை பேர் பகவத்கீதைய இவ்வளவு ஸ்ரத்தையா கேட்டா அந்த கீதை சர்வ சுலபமா எல்லாருக்கும் உபயோகப்படும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு உண்டாகிறது. அதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகிறது. அத்தகைய ஒரு சந்தோஷம் இதுவேதான். அதுலயும் முக்கியமாக பெரிய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது ஜனங்களை அவரவர்களுடைய தரத்துக்கு தக்கபடிதான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். புரியலேன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் புரியறது ஆனந்தகரமா இருக்கு அப்படிங்கிறது சத்தியம். இருந்தாலும் இதை ஒருத்தரை பார்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு அதிகாரிய பரீட்சித்தை உட்கார வச்சுண்டுதானே மற்ற ரிஷிகளையும் உத்தேசித்து சொல்றான். அர்ஜுனனை உட்கார வச்சுண்டுதானே எல்லாரையும் உத்தேசித்து சொல்றாங்கும் பொழுது இந்த விஷயங்களை சொல்றதுல ஒரு குதூகலம் வேணுமானா அதுக்கு தகுந்த ஸ்ரோதாக்கள் உட்காரணும் அப்படின்னு சொன்னா சாஸ்திர விஷயங்களை சொல்றதுக்கு அத்தகைய வித்வான்களாக இங்க நம்முடைய சமஸ்கிருத காலேஜ் வித்வான்கள்லாம் ஆசையா எதில் உட்கார்ந்து கொண்டு இதை நம்மளை உற்சாகப்படுத்தி அவள்லாம் கேட்டது ஒரு ஆனந்தகரமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஸ்வயம் பிரயோஜனமானது. ஏனால் பகவத்குணம் சொல்றதே பிரயோஜனம் அப்படிங்கிறவனுக்கு அத்தகைய ஸ்ரோதா கிடைச்சா அதுல அவளுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் முக்கிய ஸ்ரோதாவாகவே அமைஞ்சு இவ்வளவு துரூகமான விஷயங்களை சொல்லும் பொழுதும் இது ட்ரையா இருக்குன்னு முகத்தை திருப்பாமே அவ்வளவு பேரும் குதூகலமாக இதை அனுபவிச்சேல் அப்படிங்கிறதா இங்க முக்கியம். கிருஷ்ண லீலையை அனுபவிச்சு விடலாம், கிருஷ்ண வச்சனத்தை அனுபவிக்கணும், அதுவும் சாஸ்திரத்தை அனுபவிக்கணும்னா பெரிய விஷயம். அதனால இந்த ஒரு 9 நாள் நமக்கு ஒரு உறவு, பிரவசனகும் சந்தானம் அப்படிங்கிற ஒரு உறவு, பிரவச்சனத்தினால வரக்கூடிய ஒரு உறவுங்கிறது நமக்கு சாஸ்வதமான உறவு. மறுபடியும் அடுத்து ஏதாவது கேட்கணும் என்றும் அடுத்தடுத்து சொல்லணும் அப்படிங்கிற வரக்கூடிய ஒரு உறவு. இது அழுக்காத உறவு. ஆண்டாள் சொல்றால் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறார். நீங்காது தான் இந்த உறவு நமக்கு அடிக்கடி பகவத்குணத்தை சொல்லும்படியாகவும் நீங்கள் கேட்கும்படியாகவும் இந்த உறவு நமக்கு சாஸ்வதமா இருக்கட்டும். ஞான பக்தி வைராக்கியம் நமக்கு சித்திச்சு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாக ஆவோம். எல்லாருக்கும் சாத்விக பாவமும் அசுர சம்பத்து குறைஞ்சு தெய்வீ சம்பத்து நம்முடைய பாரத தேசத்துல உண்டாகி மகரிஷிகள்லாம் எப்படி நமக்கு வாழி காண்பிச்சாலோ அந்த ரிஷிகளுடைய பரம்பரையாக நாம் இருக்கிறதுனாலே சாத்விகாளாக ஜகத்து பூராக ஆகி ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணிக்கொண்டு பகவத் பக்தாளாக இருந்து க்ஷேமத்தை அடையணும் என்று எல்லாவற்றுக்கும் மேற்பட்டது இந்த க்ஷேத்திரமே பார்த்தசாரதி க்ஷேத்திரம். அத்தகைய பார்த்தசாரதி எம்பெருமானிடத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். நித்யோத்சவோ பவேத்தேஷாம் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் येषां हृदिस्थो भगवान् मङ्गलायतनं हरिः लाभस्तेषां जयस्तेषां कुतस्तेषां पराभवः येषां इन्दीवरश्यामः हृदये सुप्रतिष्ठितः गोपिका जीवनस्मरणम् राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण कृष्ण. Thanks to the great Master Bhagavan Sri Sri Krishna Premi Maharaj for having given us a descriptive lecture on Srimad Bhagavad Gita, explaining every sloka the same way he did to Arjuna. We dedicate this series of lecture for the good of mankind. Jai Sri Radhe Krishna, Jai Sri Radhe Krishna, Jai Sri Radhe Krishna.